நான் இந்த இது 2வது முறை பார்க்குறேன். நான் அன்றைக்கே சொன்னேன், இன்னும் 2 முறை 3 முறை கூட பார்க்கணும் அப்படின்னு. இதை கற்றுக்கிறதுக்கு தான் நாங்கள் வர்றோம். நான் இந்த நாடகங்களை முத்துசாமி அவருடைய படைப்புகளை பார்க்குறதுக்கு எப்போவுமே கற்றுக்கிறதுக்காக. 89ல் சப்தராசினி வீதி நாடகம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது படுகொலை செய்யப்பட்ட ஒரு தகவல் கேட்டு நாங்கள் அதிர்ச்சி அடைஞ்சு, அதனால நாங்கள் வீதி நாடக குழுவை உருவாக்கின குழு நான் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அறிவொளி இயக்கத்தில் பாண்டிச்சேரி முழுவதும் 1.5 மாதம் வீதிகளில் நாடகங்கள் கொண்டு போகும். அப்போ அந்த அறிவொளி இயக்க நாடகங்களை உருவாக்கும் போது இந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது படி அப்படின்னு சொல்கிறதும், அதுக்குள்ளே அரசியலை சொல்கிறதும், இந்த சமூக பிரச்சனைகளை சொல்லும்போது அது எப்படி வடிவமாக்குறது அப்படின்னு நாங்கள் இப்போ திகைத்து போய் நிற்கும் போது எல்லாம் கூத்துப்பட்டருடைய ஐயமுடைய நாடகங்களை தான் எங்களுக்கு பிரளயன் போன்ற மங்கை போன்றவங்களாம் உதாரணமாக இப்படி தான் வடிவமாக்கணும், இப்படி தான் அழகியலோட சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்க. நாடகங்களை பார்க்க சொல்லுவாங்க. பார்த்துருக்குறோம். இங்கே வைகாசி தெருவில் பயிற்சி நடக்கும்போது நான் அடிக்கடி இதுக்காகவே வருவோம். அதன் பிறகு வீதியில் பல்வேறு அரசியல் நாடகங்கள், சமூக பிரச்சனைகளுடைய நாடகங்கள், வீதி நாடகங்கள், சமூக பிரச்சனைகளை சொல்கிறதுக்காக நாடகங்களை உருவாக்கும் போதும் எங்களுக்கு வழிகாட்டினது இந்த கூத்துப்பட்டருடைய நாடகங்கள்ங்கிறத நாங்கள் பெருமையாக சொல்ல முடியும். இடதுசாரி இயக்கத்தில் எங்களுக்கு இந்த இந்த விஷயத்தை நாடகமாக சொல்லுங்கள், இந்த பிரச்சனையை நாடகமாக சொல்லுங்கள் அப்படிங்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு அது எப்படி அழகியலாக சொல்கிறது, எப்படி கலை வடிவத்தோடு சொல்கிறது அப்படிங்கிற இதெல்லாம் நாங்கள் இங்கேருந்து தான் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயம். உபகதைங்கிற ஒரு நாடகம் பண்ணும்போது பிரளயன் அந்த நாடகத்தை வடிவமைச்சு, நீங்கள் ஒரு 4 கதாபாத்திரம் பண்ணுறீங்க அப்படின்னு. 4ஆ? சரி பண்ணுவோம், சொல்லிக் கொடுக்க தானே போகிறாங்க அப்படின்னு. துரோணாச்சாரியர் கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு. எப்படி அந்த சொன்னோடனே மிரண்டு போயிட்டோம். மூங்கில் தட்டை இப்படி தான், இவ்வளோ தான் மூங்கில் தட்டை, இப்படி இவ்வளோ அகலத்தில் இருக்கும். இதில் நீங்கள் நின்றுக்கிட்டு ஒரு கோலை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு வரணும், தூக்கிட்டு வருவாங்க. ஐயோ அதில் எப்படி நிற்கிறது அப்படின்னா, நீங்கள் நாடகங்களை பாருங்கள், இதை விட இப்போ பிரமிப்பாக இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது சில நாடகங்களை பார்த்தோம். சரி நம்மளும் துணிஞ்சு பண்ணலான்னும் போது அந்த மூங்கில் இதை தட்டையை தூக்கிட்டு வருவாங்க. அதில் ஒரு கோலை நின்றுட்டு இவங்க அடவு போட்டு வருவாங்க. அடவு போட்டு வருவாங்க. நம்ம அசையாமல் நின்றுட்டு வரணும், பேலன்ஸ் பண்ணி வரணும். கத்தி வசனம் பேசணும், எகலைவா அப்படின்னு கத்தி வசனம் பேசணும். இதெல்லாம் ஒரு இது கற்றுக் கொடுத்தது, அதனுடைய சாத்தியமாக்கியதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இந்த நிஜ நாடகங்கள் தான் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு பிரமிப்பாகவும் வலுக்கானவுமாகவும் செஞ்சிருக்கோம். அப்போ இப்படி தொடர்ச்சியாக வெறும் பிராம்டிங் பண்ணுற தொடர்களும், ரத்தம் சதையும் கேமராவில் கொண்டு வர்ற இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மக்களிடத்தில் இது போன்ற ஒரு நாடகங்கள் தான் இப்படி ஒரு வடிவம் இருக்குது, இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்ததே ஒரு பிரமிப்பான விஷயங்கள் ஐயா அவருடைய முத்துசாமி ஐயாவுடைய அந்த நாடகங்களும் இது போன்ற கலைஞர்களும் தான். நீங்கள் அதுக்கு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏராளமான திரைக்கலைஞர்களும் பல்வேறு கலைஞர்கள் இருக்காங்க. அப்போது இந்த விஷயங்களை இந்த கலைஞர்கள் இது போன்ற கலைஞர்களை உருவாக்குகிற ஒரு இடமாக இருக்குது. இதை நமக்கு பங்கு பெறுறது, இதை பார்க்குறதுக்கு இது உங்களுடைய தோழர்களுடைய, இவங்களுடைய கலைஞர்களுடைய நம்ம இணைந்து இப்போ நாங்கள் இப்போ இதில் இருக்கிற சந்திராவும் நம்ம இவரும் தியேட்டரில் பண்ணுறவரும் கூட இணைஞ்சு நாங்கள் நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு பெருமையான விஷயம். இது போன்ற படைப்புகளை நம்ம மக்களிடத்தில் கொண்டு போய் மக்கள் எவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்கன்ற சந்தேகம். ஆனால் இது திரைக்கலைஞர்களும் சரி, இந்த மாதிரி நாடக கலைஞர்களும் அனைவரையும் இது கொண்டு போய் சேர்த்து இது ஒரு பயிற்சி களமாக மாற்றக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஆவலுடன் எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன்.